அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வெளியில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கேன். சரிங்களா? அந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கோயில் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அது தான் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அமாவாசைனால அது போய்ட்டு வரலாம். இன்றைக்கி அங்கே போய் கட்டுருவாங்க உங்களுக்கு. ஓகே, அங்கே நம்ம கூட இன்றைக்கி கண்டினியூ பண்ணுங்கள். கோயிலும் போய்ட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சைக்கிளமாக சொல்லியிருந்தேன் எங்கே ஒரு போகிறேன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா விஜயநாதபுரம் துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் கிட்ட வந்துருக்கோம். கூட்டத்தை பாருங்கள், காட்டம் பாருங்கள், சரியான கூட்டம், பயங்கரமான கூட்டம் இருக்குது. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால இந்த மாதிரி கூட்டம். ஸோ மற்ற நாளில் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சண்டேயில் வந்து கூட்டம் கண்டிப்பாக இருந்தே இருக்கும். கூடுதலான கூட்டம் நம்ம காட்டுற மாதிரி உங்களுக்கு பார்த்திங்களா. அங்கே வந்து கியூ வந்து ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, துட்டு கொடுத்து போகிற மாதிரி 30 ருபீஸு 100 ருபீஸு லைன் கியூ இருக்குது. இது இருந்தாலும் ஏகப்பட்ட கூட்டங்க, பயங்கரமான கூட்டம் இன்றைக்கி. ஸோ இந்த அமாவாசை வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு அமாவாசை இது. ஸோ அதுக்காக தான் ஏகப்பட்ட கூட்டங்க. பார்த்தீங்கன்னா சரி காட்டுற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் வந்திருக்கேன், வேறு யாரும் நான் மட்டும் தான் வந்தேன். ஸோ பதிவு போடலாம்னு சுத்தம் வந்திருக்கேன். கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சலாம், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவருக்கு கோயிலுக்கு வரவங்களும் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க, கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. ஸோ சரியான கூட்டமாக தான் இருக்காங்க. ஆமாம், அதுதான் நான் பார்க்குறேன். நீங்களும் யாரும் வந்தால் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து போங்க, ரொம்ப அற்புதமான இது. ஓகே நண்பர்களே, நாங்கள் பார்ப்போம். நான் இந்த கோயில்கிட்ட வந்து உள்ளே போயிட்டு பதிவு போடலாம்னு வந்தேன். நான் இந்த மாதிரி கூட்டமாக இருக்குன்னு நான் தெரிஞ்சு பார்த்தேன். ஸோ வெளியில் தான் பதிவு போட்டிருக்கேன். உள்ளே போக முடியல, உள்ளே போனாலும் பதிவு எடுக்க விட மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒரு கூட்டம், சரியான கூட்டம். அலமோது இந்த கூட்டம் பாருங்கள். இங்கே வந்து கியூன்னு சொல்லி போர்டு போட்டு நிற்காங்க, ஆனால் ஒரு கூட்டமாக தான் நிற்கிறாங்க. யார் எங்கே நிற்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ எது இது கியூ, எது ஃப்ரீ கியூன்னு சொல்ல மாட்டேங்குது. ஃப்ரீ கியூ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பக்கம் சைடு இருக்குது. ஸோ இதில் வந்து 30 ரூபாய் 100 ரூபாய் தான் சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கூட்டமாக தான் இருக்குது, பார்த்தா தெரியும் இருக்குது. இதுதான் உள்ளே வந்து கோயிலோட உள்ள அம்சம் இது. ஸோ நான் வெளியிலேருந்து பதிவு போட்டிருக்கேன். உள்ளே போக முடியாத காரணத்தினால நான் வந்து வெளியில் வச்சுருக்கேன். கூட்டத்தை பாருங்கள், சரியான கூட்டம். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து மகளிர் கூட்டம் தான் அதிகமாக இருக்குங்க இங்கே. ஆமாம், இன்றைக்கி வந்து அமாவாசைனால கூட்டம் கூட்டமாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நாளில் வந்து சண்டேலாம் கொஞ்சம் நார்மல் கூட்டமாக தான் இருக்கும், வந்து போகிற மாதிரி அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி அதிகமாக கூட்டம் காலையிலேருந்து இதே மாதிரி தான் நிற்கிறாங்க கேட்டுருக்கு. ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க, பாருங்கள். கோபுரம் கோபுரம் கொஞ்சம் வெளியில் தான் எடுக்க முடிஞ்சது. உள்ளே போய் பண்ணணும் தான் வந்தேன், நான் நினச்சி வந்தேன். ஸோ உள்ளே போக முடியல. ஓகே, நம்ம இல்லை யாராவது நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் இந்த இடத்துக்கு வந்து போக ரொம்ப ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. கூட்டமாக துர்கா பரமேஸ்வரி. ஆமாங்க, கண்டிப்பாக யாராவது வந்து கஷ்டம் போங்க. ரொம்ப அருமையான சக்தியான கோயில் இது. கண்டிப்பாக வந்து கூட்டமாக இருக்குது. பாருங்கள், அப்படியே பண்ணி பாருங்கள். நானே வந்து இங்கே உள்ளே போய் பார்க்கணுன்னு வந்தேன், ஆனால் அவங்க இங்கே உள்ளே போக முடியல. ஸோ வீட்டில் பண்ணி போட்டுருக்காங்க. பார்க்க கண்ணுக்கு தூரம் வச்சு ஒரு கடை தான் இருக்குது. இந்த கூட்டத்தில் நம்ம போயிட்டு எங்கே போயிட்டு ஃப்ரீ ஃபஸ்ட் ஒன் வந்து 100 ருபீஸ் சார்ஜ். ஸோ அந்த கியூ தான் அப்படியே போயிட்டுருக்கு, 3 லைனாக போயிட்டுருக்கு கூட்டம். அதை கடந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா ரோடு கோயிலை விட்டு வெளியே வரைக்கும் நிற்கிறாங்க கூட்டம். ஆமாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைகளாக இருக்குது, பூ கடைகளாக இருக்குது பக்கமே. இந்த அமாவாசை டைம் பூசணிங்கெல்லாம் கட் பண்ணி அதில் வந்து விளக்கேற்றலாம் வச்சுருக்காங்க. ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு வசதியான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு கடைகளாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், பூசணிக்காய் எல்லாம் விளக்கு போட்டு வச்சுருக்காங்க. விளக்கு போடுறதும் வாங்கி போடலாம். இல்லை பிரச்சனை வந்து நிறைவேற்றி போகலாம், இல்லை வேண்டிகிட்டு போகலாம். எது வேணாலும் எப்படி நம்மளுடைய வேண்டுதல் எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணிட்டு போகலாங்க. ஆமாம், நம்மளுக்கு பாருங்கள் பூ எல்லாமே வச்சுருக்காங்க. எதுவும் வந்து நம்ம வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே கிடைக்கும், வாங்கிட்டு பண்ணிக்கலாம். கூட்டமாக அதே மாதிரி மக்கள் அலமோத போட்டு அது மத்தியில் ஒரு சில இந்த பக்கம் வீடுகளுக்கு வண்டிக்கு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் வேண்டியதாக இருக்குது. அதில் இதாக போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஜனங்கள் போய் வந்து ஏற்பாடுங்க. சரியான நான் எதிர்பார்க்கல இன்றைக்கி இது மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த பதிவு வந்து
ஆன்மீக பதிவாக தான் இருக்குது. நண்பர்களே, நம்ம பதிவு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆன்மீகமான ஒரு பதிவு தான் போட்டிருக்கேன். ஓகே.